வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. கடந்த வீடியோவில் பாஸ் அண்ட் மெஷர் பற்றி பார்த்துருக்கோம். அதைத் தொடர்ந்து இன்னைக்கு கிளஃப் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். There are different type of clefs. See, treble clef, bass clef, C clef and rhythm clef. Rhythm clef means நியூட்ரல் கிளஃப் அல்லது பெர்கஷன் கிளஃப்னு சொல்லுவோம். ரிதம் கிளஃப் அன்பிச்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ரிதம் கிளஃப் யூஸ் பண்ணுவாங்க. பிச்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப் யூஸ் பண்ணுவாங்க. சி கிளஃப் ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரிபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் அண்ட் ரிதம் கிளஃப். கிளஃப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி பிகினிங் ஆஃப் த மியூசிக். மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே கிளஃபோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கிளஃப் தான் வந்து நோட்டோட நேமையும் பிச்சையும் நமக்கு எடுத்துக்குவோம். அப்போது முதல்ல நம்ம இந்த கிளஃப்ஸ் 12ஆம் நூற்றாண்டில் தான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கிளஃப் அப்படின்ற வார்த்தையும் ஃப்ரெஞ்சில் இருந்து கொண்டு வந்த வார்த்தை. ஃப்ரெஞ்சில் கிளஃப் மீன்ஸ் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ட்ரிபிள் கிளஃப் செகண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகி, மேபி செகண்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் ஸ்டார்ட் ஆகாது, கொஞ்சம் கீழே ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் லைனில் அந்த கர்வ் வரும். இது ட்ரிபிள் கிளஃப் சொல்லுவோம். செகண்ட் லைன் கீழே தான் ஸ்டார்ட் ஆகும், பட் வெரி பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு தேவை இதில் இந்த கர்வ் செகண்ட் லைனில் நான் ஜின்னு சொல்கிறேன். அப்போது இந்த கிளஃப்க்கு இன்னொரு பேர் ஜி கிளஃப், ட்ரிபிள் கிளஃப் ஆர் ஜி கிளஃப்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக வர்றது பேஸ் கிளஃப். இது எஃப் பேஸ் கிளஃப் ஆர் எஃப் கிளஃப்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரிதம் கிளஃப். ரெண்டு பால் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இது எல்லாமே அன்பிச்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், மேபி லைக் கிட்டார், வயலின், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெலாம் ஹை பிச் வர இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இதை யூஸ் பண்ணுறோம். பேஸ் கிட்டார் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அன்பிச்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரிதம் கிளஃப் யூஸ் பண்ணுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெண்டு கிளஃபுமே சேர்த்தும் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற ஸ்டேபிளைஸ் பேர் நம்ம என்ன சொல்கிறோம், கிராண்ட் ஸ்டாஃப் ஆர் கிரேட் ஸ்டாஃப்னு சொல்கிறோம். இப்போ பியானோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா போத் ஹேண்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் 90% லெஃப்ட் ஹேண்ட் பேஸ் கிளஃப்லேயும் 90% ரைட் ஹேண்ட் ட்ரிபிள் கிளஃபில் இருக்கும். 10% ஓவர் லூப் ஆகும். அப்படி இல்லாமல் பொதுவாக பியானோவுக்கு போத் ஹேண்ட்ஸ் வரும்போது ரெண்டு கிளஃபுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். நன்றி.